கோவையில பள்ளப்பாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய பாரதிபுரம்ல 10 வயது சிறுமி இறந்த ஒரு சம்பவத்துல இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க மக்களே. இப்போ இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டது யாரு, எதுக்காக போடப்பட்டது, என்ன எதிர்பார்ப்புல போட்டாங்க, ஆனா எப்படி இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்து இந்த தீர்ப்பு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், இப்போ இந்த போடப்பட்ட வழக்கு எதற்காக போடப்பட்டது, பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் டீடைலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. கோவையில இருக்கக்கூடிய பள்ளப்பாளையம் பாரதிபுரம்ல 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம். ஸோ இந்த சம்பவத்தில் ஆல்ரெடி 2 பேர் ரெண்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க காவல்துறை. கார்த்திக் மற்றும் மோகன் அப்படிங்கிற 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கார்த்திக் கூட இருக்கக்கூடிய இன்னொரு பெண்மணியும் அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா ஒரு தகவல். இந்த வழக்கை பத்தி நம்ம 2 வீடியோ போட்டிருப்போம் மக்கள். இந்த 2 வீடியோவும் கிட்டத்தட்ட இந்த வழக்குடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இப்போ இன்றைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ், ஒரு பில் போட்டிருக்காங்க. இந்த பில்லு போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வ ஹிந்து பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய ஆபீஸ் பேரரான திரு பி சொக்கலிங்கம் இந்த பில்லு போட்டிருக்காங்க. இப்ப இந்த பில்லு நீதிமன்றத்து விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் ஜே மற்றும் ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் ஜே அவங்களுடைய ஒரு போர்டில் பெஞ்சில் இன்னைக்கு இந்த பில் வந்திருக்கு. வந்ததுமே என்ன பில்லுக்கு என்ன போடப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன பிரேயர் கேட்டிருக்காங்கன்னா, இந்த வழக்கை எஸ்ஐடிக்கு மாத்துங்க. எதுக்கு எஸ்ஐடிக்கு மாத்தணும் அப்படின்னு கேட்டா, காவல்துறை இந்த வழக்கை ஒழுங்கா விசாரிக்கல அப்படிங்கிறது அங்க தெரியுது. இதுதான் இவங்களுடைய பிரேயர். இப்ப இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க நீதிபதிகள். இதுல ஃபர்ஸ்ட் அட்வொகேட் ஜெனரலான திரு விஜய் நாராயணன் என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப சோகமான சம்பவம் தான். இந்த விசாரணை நல்லா போயிட்டு இருக்கு. காவல்துறை ஆல்மோஸ்ட் விசாரணையை முடிச்சுட்டாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. 2 பேர் மீதும் குண்டாஸ் போடுவதற்குமே ஒரு வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. கொடுத்ததுமே இந்த பெட்டிஷனர்ஸ் அட்வொகேட் கவுன்சில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லைங்க, நிறைய தியரிஸ் சோசியல் மீடியாக்கள்ல பரவ ஆரம்பிச்சது. ஸோ இந்த விசாரணை ஒழுங்கா போகலையோ அப்படிங்கிறதுனாலதான் அந்த பில்ல போட்டேன் அப்படிங்கிறார். அப்போ இதை கேட்ட லட்சுமி நாராயணன் ஜஸ்டிஸ் அவர் சொல்றாரு, எங்க போலீஸ் அப்படிங்கிறவங்க இன்வெஸ்டிகேஷன் தான் பார்க்க முடியும். ஃபேஸ்புக்ல என்ன போட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் என்ன போட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் பார்க்க முடியாது. விசாரணை நடக்குதான்றதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைஞ்சிருக்காரு. இப்போ நம்ம இந்த வார்த்தையை கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது செவரல் தியரிஸ்லாம் சோசியல் மீடியாக்கள்ல பரவ ஆரம்பிக்குது, அதனால விசாரணை நடக்கலையோ அப்படிங்கிறதுனால நான் இந்த பில்ல போட்டேன் அப்படிங்கிறார். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்போம் மக்களே, இந்த இறந்து போன அந்த 10 வயது சிறுமிக்கு பின்னாடி, சிறுமியோடைய அம்மாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமைப்பு இருக்குதா? ஏனால் அந்த மூமெண்ட் கொஞ்சம் பாருங்க. 2 லேடிஸ் ஃபர்ஸ்ட் வராங்க, அந்த அந்த பெண்மணி கூட இருக்கிறாங்க. இருந்துட்டு அவங்க 2 பேரும் மீடியால முதல் 2 நாள் நிறைய பேசுறாங்க. அடுத்தது போக போக நீங்க யாருன்னு கேட்டப்போ நான் சித்தி அப்படிங்கிறாங்க. நம்ம தரப்புல விசாரிச்ச பொழுது அவங்க சித்தியா இல்லையான்னு பொழுது அந்த பெண்மணி சித்தியே இல்லை, அந்த பெண்மணியோட பேரே வேற, ஊரே வேற, எல்லாமே வேற. அவங்க எப்படி இங்க லிங்க் ஆகுறாங்க, கம்யூனிகேட் ஆகுறாங்க, சிங்க் ஆகுறாங்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு அமைப்பு இங்க வேலை பார்க்குதான்ற சந்தேகம் நமக்கு இருந்துச்சு. அடுத்தது இந்த சித்தின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி ஒரு தோட்டத்துல, அவங்க ஓன் தோட்டம், அந்த தோட்டத்துல கறி சமைச்சு சாப்பிட இருந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல சித்தி வீடு இங்க தானே இருக்கு, போய் துக்கம் விசாரிக்கலான்ற மாதிரி நம்ம சைட்ல உள்ள ஒரு சோர்ஸுடைய பெண்மணிகள் போகும் பொழுது கறி சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க. இதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப சித்தின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி யாருன்றதும் சொல்லியிருப்போம். அந்த பெண்மணி கொடுத்த கடைசி பேட்டிகள் அவங்க சொல்றாங்க, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசணும், எங்க உடனடியா நீதி கிடைக்க இவங்க வழிவகுக்கணும், அப்பதான் நாங்க பாடி எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பேசணும், அப்பதான் பாடி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்ற அந்த சமயத்துல என்ன பேசணும் அப்படின்னு கேட்டா, இல்லைங்க எங்ககிட்ட உத்தரவாதம் தரணும், சீக்கிரமா நீங்க நீதிகளை உத்தரவாதம் தரணும்னு கேட்கறாங்க. சரிங்க, அந்த சமயத்துல அவங்க சொல்லக்கூடிய சமயத்துல பாத்தீங்கன்னா 2 அக்யூஸ்டும் அரெஸ்டடு, 2 பேர் ரிமாண்டடு, கார்த்திக் கையும் காலும் உடஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டா ஸ்லோவா வராங்க. இல்லைங்க, அந்த பொண்ணுடைய, அதாவது இந்த இறந்து போன சிறுமியோடைய அம்மாவை அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டாரு, இனி வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டாரு, அவங்க தனியா ஆயிட்டாங்க, சிங்கிள் விமன் ஆயிட்டாங்க, அவங்க ஒரு அரசு வேலை வேணும், அதுக்கு
திரு சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாம இந்த இன்டர்வியூ பப்ளிஷ் பண்ணியிருப்போம், மக்கள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா அதில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இவங்க என்ன தேவை அப்படி அடுத்த கேள்வி, நிதி ஏதாவது கொடுத்தாங்களா அரசு தரப்புல இருந்து? ஆமா 7 lakhs கொடுத்தா சொல்றாங்க, அது எங்க கிட்ட கொடுக்கல, அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க. அது என்ன அமௌண்ட்லாம் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் 7 lakhs சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதை பாருங்கம்மா, இது கொடுக்கறத வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இதுவும் கிடைக்காம போயிரும்னு அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருப்போம். இது நம்ம சொல்ல, அந்த பெண்மணியே சொன்ன விஷயத்தையும் நம்ம சொல்லி போட்டிருப்போம். இப்போ இந்த பில் எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப இங்க சோசியல் மீடியாக்கள்ல என்ன தியரிஸ் பரவுது? ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த சிறுமியை கொலை பண்ணது இவங்க 2 பேரும் இல்லைன்னு பரவுச்சா? கிடையாது. சிறுமியை கொலை பண்ணவங்களை காவல்துறை தேடுறாங்கன்னு பரவுச்சா? கிடையாது. சிறுமியை கொலை பண்ணவங்க இங்க தப்பிச்சு விடாங்கன்னு பரவுச்சா? கிடையாது. இல்ல அரசு எந்திரம் இந்த வழக்கை ஸ்லோவா விசாரிக்கிறாங்கன்னு பரவுச்சா? கிடையாது. ஃபாஸ்டா விசாரிச்சிருக்காங்க, எல்லாம் முடிஞ்சிருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. இப்ப என்ன தியரி பரவுதுன்னு நினைச்சு ஒரு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா 2 தியரி. ஒண்ணு ஃபர்ஸ்ட் தியரி, அந்த தியரியில நடந்த விஷயத்த தியரின்னு சொல்றாருன்னா, இந்த பெண்மணி, இந்த இறந்து போன சிறுமியுடைய அம்மா, அந்த குழந்தை காணாம போன சமயத்துல வந்து ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் தான் போதை தெளிஞ்சு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளியிட்டிருப்போம். இத நம்ம மட்டும் சொல்ல, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பக்கத்துல வாழக்கூடிய பெண்மணி சொல்றாங்க. அப்புறம் இந்த இறந்து போன சிறுமியுடைய அம்மா கூட இருக்கக்கூடிய கணவர் சொல்லி பேட்டி கொடுத்திருப்பார். ஆமாங்க, குடிப்பழக்கம் அவங்களுக்கு இருக்கு, பல வருஷம், 1 வருஷமா இருக்கு, அவரு குடிக்க மாட்டாரு, நான் குடிக்க மாட்டேங்க, நீங்க யாருன்னா கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போ இந்த பெண்மணி குடிப்பழக்கம் இருக்கு அப்படிங்கிறத கூட வாழக்கூடியவங்களை உறுதிப்படுத்தும் பொழுது நம்பக்கூடிய தகவல் தான் இருக்கு. ஒண்ணு. 2வது தியரி என்ன பரவுச்சு? இந்த கார்த்திக் அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த அக்யூஸ்டுக்கும் இந்த இறந்து போன சிறுமியுடைய அம்மாவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சுத்தி உள்ள மக்களே பேசியிருப்பாங்க. சோ அது ஒரு தியரி ஆச்சுங்களா. 3வது, இந்த கொலைக்கும் இந்த இறந்து போன சிறுமியுடைய அம்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறதை காவல்துறை விசாரிக்க வேண்டும். சோ இந்த குற்ற வழக்குல உங்க சம்பந்தம் இருக்கு, ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த குழந்தையை கொல்றதுக்கு இவங்க வந்து பிளான் பண்ணிருக்காங்க, இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதை விசாரிக்க வேண்டும் காவல்துறைன்னு பேசியிருப்போம். சோ இதுதான் சோசியல் மீடியாக்கள்ல பரவன தியரிஸ். இப்போ இந்த தியரியால இதை நம்ம என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதை விசாரிங்கன்னு காவல்துறைக்கு ஒரு பரிந்துரை பண்றாங்க. இப்போ இந்த தியரியால யாருக்கு பிரச்சனை? அந்த சிறுமியோடைய அம்மாவுக்கு பிரச்சனை. இப்ப இந்த பில் எடுத்துக்கோங்க. இந்த பில்ல போட வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த தியரிஸால இந்த சம்பந்தப்பட்ட இந்த இறந்து போன பெண்மணியோட அம்மாவுக்கு தான், குழந்தை சிறுமிக்கோட அம்மாவுக்கு தான் பிரச்சனை. இப்ப இந்த அம்மாவை டிஃபெண்ட் பண்ற மாதிரி தான் இந்த பில்லு போடப்பட்டிருக்கான்ற சந்தேகம் உறுதியாகுது. அப்போ இந்த இறந்து போன சிறுமியோட அம்மாவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தால், ஒருவேளை அது விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இங்க நமக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இப்ப ஏன் எஸ்ஐடிக்கு மாத்த சொல்றாங்க அப்படின்னு பார்த்தால், இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஃபாஸ்டா இருக்கு. எஸ்ஐடிக்கு மாத்தினால் இதை ஸ்லோ டவுன் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட அவங்க எண்ணமாக இருக்கலாம். எந்த ரூபத்திலையும் அந்த விசாரணை இவங்க அம்மாவை நோக்கி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்கு, அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெட்டிஷனர் தான் அக்யூஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெட்டிஷனே அக்யூஸ்டா இருக்கும் பொழுது அவங்க கேட்கிற முதல் வார்த்தை எஸ்ஐடி ஃபார்ம் பண்றேங்க அப்படின்றாங்க. ஏன்னால் காவல்துறையுடைய வேக விசாரணையிலிருந்து குறைக்கிறதுக்கு எஸ்ஐடி போட்டுடலாம், எஸ்ஐடி போட்டுட்டு நம்ம வந்து நான் கோஆபரேட்டிவா இருந்துடலாம் அப்படிங்கிறது எண்ணம் இருக்கும். ஸோ இந்த ஒரு பெட்டிஷன்ல போடப்பட்டிருக்கிற இந்த ஒரு எஸ்ஐடி ஃபார்மேஷன் அப்படிங்கிறது யாருக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு பார்த்தால், இந்த சொல்லக்கூடிய இந்த தியரிஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுதும், இந்த பரவிட்டு இருக்க தியரிஸ் வச்சு பார்க்கும் பொழுதும் இது அந்த அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுனாலதான் இந்த பெட்டிஷன் போடப்பட்டுச்சான்ற சந்தேகம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ திரு ஜிஆர்எஸ் என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணார் நேத்தி. கால் பண்ணி பேசும்பொழுது, ஏங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல மிக முக்கியமா பேசப்பட்ட கடவுளான சிவசங்கர் பாபா கேஸே சும்மா தானே கிடக்கு, அப்ப ஏன் ஒரு விசாரணை ஸ்லோவா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாரு.
ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனை நீங்கள் ஸ்லோவாக பண்ணாதீங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு ஒரு நீதிபதி அப்சர்வேஷன் கொடுத்துட்டு இந்த கேஸை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வழக்கை பாருங்க மக்கள், யோசிச்சு பாருங்க. நம்ம பேசணும், ஏதோ சந்தேகமா இருக்கே, ஏதோ தப்பா இருக்கே விசாரிக்கும் பொழுதும் சொன்னோம். இப்போ இந்த பெட்டிஷன் போடப்பட்டு இது எஸ்ஐடிக்கெல்லாம் மாறாது, இங்கதான் இருக்கும், இது ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கும்ன்றதை உறுதிப்படுத்துறாங்க. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே சந்தேகப்பட்ட மாதிரி இந்த குற்ற வழக்குக்கும் இறந்து போன சிறுமியுடைய அம்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு அறிவியல் ரீதியான ஆதாரத்தை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸு கண்டிப்பா இந்த அம்மா அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டா இவங்க எதிர்பார்க்கக்கூடிய, இப்ப யோசிச்சு பாருங்களேன், இவங்க டிமாண்ட்ஸ் என்ன? ஒரு அரசு வேலை கேட்கறாங்க இந்த பெண்ணுக்கு, அடுத்தது பணம் எதிர்பார்ப்பாங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் இந்த கேஸை வந்து சப்போஸ் உதாரணத்துக்கு எஸ்ஐடிக்கு மாத்தி இவங்க பேர்ல அடிபடாம போயிடுச்சுனால், நாளைக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல யார் மூலியமாவது தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சு இந்த மாதிரி சூழல் இறந்து போச்சு இல்லைங்க, அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தனியாயிட்டாங்க, யாருமே கூட இல்லை, அவங்க கணவரும் பிரிஞ்சு போயிட்டாரு, ஸோ இதனால இந்த காரணத்தினால அவங்க அரசு வேலை கிடைக்குமான்னு பாருங்க, மூவ் பண்ணுவாங்க, ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரூபத்துல மூவ் பண்ண முடியும். இப்போ காவல்துறை விசாரணையில அந்த சிறுமியுடைய அம்மாவுக்கு தொடர்பு, இறப்பு, அந்த கொலைக்கும் இவங்க தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, சயின்டிபிக்கான ப்ரூஃப் வந்து சாதகமா அமைஞ்சிருச்சு அப்படின்னால் அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். எதுக்குனால் அரசு கேட்க வாய்ப்பு இல்லாம போயிடும், பணம் கேட்க வாய்ப்பு இல்லாம போயிடும். ஸோ இந்த அரசு வேலை, பணம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தேவை யாருக்கு இருக்கு? இந்த பில்லு போடப்பட்ட இந்த நபருக்கும் அந்த அமைப்புக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் காவல்துறை விசாரிக்கட்டும். மக்கள் நினைக்கிங்கன்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.